ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வர தயாராகி கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இந்த கிரகச்சேர்க்கைங்க செல்வ செழிப்பை கொடுக்குற இந்த 2 கிரகச்சேர்க்கைகள் சேருது. இது கொடுக்கும் அற்புதங்கள் என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல உங்கள் ராசி அதிபதியோட இன்னொரு செல்வத்தை கொடுக்குற கிரகம் சேருது. நிறையா செல்வத்துக்கு அதிபதியாக தான் செல்வம், மன மகிழ்ச்சி, கல்யாண யோகங்கள், குழந்தை வரப்பு எல்லாமே இவங்க தான் பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ராசிக்கு நான் பேச போகிறதுங்க, பண வருவாய் அதிகரிக்கும் காலகட்டம். சில காலமாக பார்த்திங்கன்னா பணம் இருந்தும் செலவாயிட்டே இருந்தது. கையில் காசு தங்கலை. இந்த மீனராசிக்கு கொடுத்த பணத்தை வாங்கலை, ரெஸ்பெக்ட் கம்மியாகிட்டே இருந்தது. இப்போ இந்த குரு சுக்கிரன் என்ன பண்ணுதுன்னா, பண வருவாய் அதிகரிக்கும். உங்களுக்கு எங்கே கிடைக்காத பணங்கள், வராத பணங்கள் அத்தையும் திடுதுன்னு வந்துடும். சபையில் உட்கார வச்சு உங்களுக்கு மரியாதைப்படுத்தும். என்னடா நமக்காக திடீர்னு இத்தனை மதிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு மரியாதை கிடைக்கும். உங்களை கேட்டுட்டு பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆகிடும். எல்லாத்தையும் உங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. கிரகங்கள் அப்படி இயக்குதுங்க. பொதுவாக வண்டி வாகனத்தின் மூலம் ஆதாயம் உண்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா வீடு, இடம், வண்டி, வாகனம் இதே சிந்தனையாக இருக்கும். தாய் வழி உறவிலிருந்து ஒருத்தங்க உதவி செஞ்சு உங்களுக்கு இன்னும் அப்லிஃப்ட் பண்ணி விட போகிறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி இருக்கா இல்லைன்னா டவுட் வந்துடும். சார் ஜென்மசனி போயிட்டுருக்கே, இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சனி வேறு வகம் பெற்றுச்சு, தன் நிலை மாறி இருக்குது. அப்போ இதோட சிறப்பு என்னென்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் ஆரோக்கியமாக வலுப்பெறுகிறது. ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம். குடும்பத்தில் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இது ரேசி. அப்போ குடும்ப ரீதியாக மகிழ்ச்சிகள் உண்டு. பண ரீதியாக டெவலப்மெண்ட் ஆகுது. கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும். 7 செவ்வாய் வரும்போது டக்குன்னு கோபம் வரும். பிடிக்காதவங்க பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போயிடணும். உங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணும், உங்கள் தகுதி உள்ள ஆளான்னு பாருங்கள். தகுதி உள்ள இல்லாத ஆள்கிட்ட ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர இந்த நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 7 செவ்வாய் இருக்கும்போது அது செவ்வாய் 2ஆம் அதிபதி புதன் வீட்டில் எதிரிங்கிற வீட்டிலேருந்து பேசக்கூடிய சூழ்நிலையாக போயிடும். இப்போ 5ஆம் அதிபதி ராசியில் இருக்குது. குரு அதிசாரமாக வந்து கொஞ்ச நாள் பார்க்க போகுது. குழந்தைகளால் சந்தோஷம். குழந்தைகள் தான் உங்களை சப்போர்ட்டு. குழந்தைகள் தாங்க என்னோடய வருங்கால தூண். பொதுவாகவே இந்த ராசி மீனராசியை தான் சொல்லும். தன் தாத்தா அது மூலம் பெருமைப்படுத்திக்கும், தன் குழந்தைகளால் அங்கீகாரப்படுத்திக்கும். இந்த ராசி தான் உயர்ந்ததை விட தன் குழந்தைகளால் உயர்ந்துடும். அந்த மாதிரி இந்த ராசிக்கு பொது தன்மையாக தான். இப்போ குழந்தைகளால் சந்தோஷம். சரி, இப்போ வேலைக்கு போகிறவங்களை பற்றி போவோம். பொதுவாக அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான். இப்போ சூரியன் அங்கே போகுது. வேலை செய்யும் இடத்தில் புதிய சட்டத்திட்டங்கள், சட்ட நுணுக்கங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மாறுதுங்க. இப்போ வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கணக்கு வழக்குகள் கவனம் தேவை. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கரெக்டாக வேலை செஞ்சு அவங்க பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஆயிரும். அந்த விஷயத்தில் இதே கம்ப்யூட்டேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலைக்கு இன்னொருத்தர் அங்கீகாரம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ கீழதிகாரிகள், கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்கள் வேலைக்கு நீங்கள் அத்தாரிட்டி கொண்டாட முடியாமல் போயிடும். இது விஷயத்துக்கு கவனமாக இருந்துக்கணும். இதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் மற்ற எல்லா விஷயமும் கரெக்டாகிடும். இப்போ தான் பார்த்திங்கன்னா புது சீர்திருத்தங்கள், கணக்கு வழக்குகள் எல்லாமே மாறும். திடீர்னு தான் ப்ராஜெக்ட் மாறிச்சு சார், வேறு ஊருக்கு மாறுறேன், வெளிநாடு பயணங்கள் உண்டு, கிளைண்ட்டு மாறி இருக்காங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாறுதல் உண்டு. பட் பயப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா கொஞ்சம் கவனித்து எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது. இப்போ ப்ரொமோஷன் கிடைக்குமா, அது கிடைக்குமா? ப்ரொமோஷனில் இப்போ கிடைக்க வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தான் வாய்ப்பு, மற்றவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் ஜாப் ரீதியாக அது அப்படியே அதே மாதிரி பயணிக்கக்கூடியது. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, மைனஸும் இல்லை, அது மாதிரி பயணிக்கிறது. பட் ப்ரெஷர் இல்லை. ஆனால் இப்போ தான் என்னென்னமோ புதுசாக லேர்ன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பார்ப்போம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, குரு மற்றும் சுக்கரன் 2மே இருக்குது. பணம் ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். வர பணத்தை இன்னொருத்தவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே தான் கவனிக்கணும். என்னடா வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது, வேறு பக்கம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. இப்போ தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பிட்ட பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கஷன் பண்ணணும். இந்த நேரத்தில் கணக்கு வழக்குகள் பார்க்காம இன்வெஸ்ட் பண்ண தோணிடும். 3ஆம் இடம் தான் கணக்கு வழக்குகள். அது நேராக பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல கணக்கு வழக்கே பார்க்காது. டக்குன்னு பப்ளிசிட்டிக்காக, விளம்பரத்துக்காக. இது ஆல்ரெடி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் பண்ணால் அந்த டாக்குமெண்ட்லாம் இப்போ எங்கே வச்சேன்னு தெரியாமல் இருக்கும். புதிய மொபைல் ஃபோன் இதாகிடுச்சுங்க, மொபைலில் தாங்க இருக்கும்பாங்க.
ஆன்லைன் கொஞ்சம் சர்வர் கிராஷ் ஆகிடுச்சு எங்கன்னு தெரியலம்பாங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் தொழில் ரீதியாக டெவலப் பண்ணிடலாம். அப்போ ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணணும். திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, மீன ராசிக்காரங்க செய்யும் தொழில் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ஒரு பேக்கப்போ ஒரு ஜெராக்ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வளர்ச்சி தான். நிறைய விஷயங்கள், நிறைய முதலீடுகள் வருது. இப்போ பார்த்து பார்ட்னர் வரேன்பாங்க. சார் பார்ட்னர்ஷிப் வரேன், பண்ணிக்கலாம், நான் முன்னாடி நான் பண்ணித்தரேன். பட் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். உங்கள் ஜாதக ரீதியாக ரியலி பார்ட்னர்ஷிப் செட் ஆகுமா, தொழில் கூட்டுக்கு ஒத்து வருமா, இந்த காலகட்டத்துக்கு உண்டான அம்சமாக இருக்குது. இப்போ தான் பிஸ்னஸ் எப்படின்னா, புது பிஸ்னஸ் ஐடியா வரும். புது பிஸ்னஸ் வீட்டிலேயே வச்சு கொஞ்சம் ஆரம்பித்து, அது குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட நகை, புடவை, கவரிங் ஐட்டங்கள், மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வரும். ஒரு சில வெளிநாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இறக்குமதி செய்து ஒருத்தர் பெட்டெலாம் கேட்டிருந்தார். பெட்னா சுக்கரன் அம்சம் தான், அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். பட் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தொழில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டம் நல்லா இருக்குது, இருந்தாலும் ஜென்மசனியாக இருக்கிறனால அகலக்கால் வைக்காமல் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கடனை அடைக்க கொண்ட வழிவகை பாருங்கள். கடனால் தான் உங்களுக்கு ரெஸ்பெக்டும் குறையக்கூடிய காலகட்டம். ஹெல்த் வைஸ் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் வைஸுங்க, பொதுவாகவே ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ தான் குரு என்றைக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்ததோ அப்போ தான் உடல் எடை, உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பல மாற்றங்கள். ஒரு சிலர் உடம்பு அதிகரிச்சுதும்பாங்க, ஒரு சிலர் கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிருது, ஒல்லியாக தான் இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் அதிகரிச்சும்பாங்க, சுகர் சம்மந்தப்பட்ட அதிகரிக்கிறதுங்கிறாங்க. ஒரு சிலர் தாயின் உடல்நிலை தொந்தரவு. ஆக மொத்தம் ஃபேமிலி ரீதியாக மருத்துவ செலவு மாறி மாறி குரு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனிக்கணும். ஹெல்த்துக்கு உண்டான பரிகாரம் உண்டு, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது என்னென்னா, பொதுவாகவே ஜாதக ரீதியாக பார்த்து கொடுக்க வேண்டிய பரிகாரம் உண்டு. இப்போ தன்வந்திரி மந்திரம் கொஞ்சம் பண்ணிக்கங்க. குரு பகவான் வழிபாடு கொஞ்சம் இதாக இருக்கும். ஜென்ம சனி எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துருது. ஃபஸ்ட்டு இதுலேருந்து மீண்டு வந்துட்டிங்கனாலே பெட்டராகிடும். அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக நீங்கள் மாற பாருங்கள். எல்லாமே நன்மைக்கு, எல்லாமே நடக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் அறிவிச்சுன்னா, சனிங்கிறது பழமையான முன்னோர்கள். அப்போ ஏதோ திதி கொடுத்தல் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். ரைட். மாணவர்களுக்கு பெட்டர், 4ஆம் சுக்கிரன் மாணவர்களுக்கு பெட்டராக இருக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டு வண்டியில் போயிட்டு வர்றது, டீச்சர்களோட இப்போ தான் நல்லா இருக்கும், சப்ஜெக்ட் நல்லபடியாக புரிகிற காலகட்டங்கள், மாணவர்களுக்கு கோல்டன் டைம். ஆனால் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட மீனராசி வெளிநாடு இடமாற்றங்கள், பயணங்கள் அடிக்கடி இருக்கும். அதன் மூலம் ஆதாயம் இருக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி நாளில், இப்போ தான் 8ஆம் இடம்னா பிரச்சனை, 4ன்னா வீடு, வீடு சம்மந்தப்பட்டதாக ஒரு பிரச்சனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வீடு 6 அடி முன்னாடி வந்துருச்சு, 6 அடி உள்ளே வந்துருச்சு, எங்கள் இடத்துல இருக்கோ இல்லையா டாக்குமெண்ட் தூக்கிட்டு அவர் அளந்துட்டுருப்பானுங்க. இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கொடுங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணணும்னு கேட்பாங்க. இப்போ தான் ஒருத்தர் வீடு வைக்க போகும்போது அப்போ 1000 கேள்வி கேட்பாங்க. முன்னாடி மூலப்பத்திரம் கொடு. பொதுவாக இந்த வீடு, வண்டி சம்மந்தப்பட்ட 1008 விஷயங்கள் கேள்வி கேட்க போகிறாங்க. உங்கள் 4ஆம் இடம் தாயை குறிக்கும். தாய் சம்மந்தப்பட்ட ஹெல்த் வைஸ் மட்டும் அந்த மருத்துவ செலவு சின்ன சின்னதாக வர காலகட்டம். இந்த குரு சுக்கிரன் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் உங்கள் தாயின் உடல் உபாதைகள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனிச்சுக்கணும். பொதுவாக இந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த கையெழுத்து போட்டு மாட்டிக்கும், ஜாமீன் போட்டு, செக்லிஃப் கொடுத்து, இந்த மொபைல் ஃபோனில் ரெக்கார்டு பேசுகிற ரெக்கார்டாகி, எப்போவுமே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தெரியாத ஆட்களுக்கு உறுதி கொடுக்க வேண்டாம். தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப நல்லா நல்லவங்களாக இருந்தால் மட்டும் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனி காலகட்டத்தில் உறுதி கொடுக்கக்கூடாத நேரங்கள், உறவு ரீதியாக கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்கள். பட் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ், அதுக்கெலாம் நான் எப்பவுமே ஓகேன்னு சொல்கிறது தான். 7ல் சனி பார்த்தா ஒன்றும் தப்பே இல்லை, திருமண யோகம் தான். திருமணத்துக்கு ஒன்று, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. திருமணத்துக்கு பொதுவாகவே 7ஆம் அதிபதி 5ல் இருக்கார், மனதுக்கு பிடித்த வரன் 7ல் செவ்வாய் வேறு வந்தாச்சு. திருமணத்துக்கு க்ரீன் டிக் தாங்க, அதனால் ஒன்றும் பயப்பட தேவை. அதனால தான் இந்த விஷயத்தை நான் ரொம்ப இதே எடுக்கலை. ஆக மொத்தம் நிறைய வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது. நம்ம சொன்ன இந்த சனீஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கங்க. குறிப்பாக சித்தர் கோயில் வழிபாடு, இது 2மே பண்ணாலும் மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துரும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.